ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் சாம்பார் சாதம், ரச சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே சூப்பராக செட் ஆகக்கூடிய ஒரு அவரைக்காய் பொரியல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்பயுமே அவரைக்காய் பொரியல் செய்யும்போது நம்ம தேங்காய் துருவி போட்டு செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி வித்தியாசமான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இது செய்கிறதுக்கு 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். காம்பு பகுதியெல்லாம் கிள்ளிட்டு அந்த சைடில் நார் மாதிரி இருக்கும், அதெல்லாம் தனியாக உரித்து எடுத்துக்கோங்க. உரிச்சிட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 50 கிராம் அளவு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இதுக்கு பதில் வறுத்த வேர்க்கடலை கடையில் கிடைக்கும், அது கிடைச்சதுனாலும் அதை வாங்கி கூட நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்தோடனே ஆற வச்சுட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. தோலோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா குழந்தைங்களுக்குலாம் டைஜஷன் ப்ராப்ளம் வரும், அதனால் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு, 1 ஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் 1-2 கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு பொன்னிறமாற வரைக்கும் வறுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காவை சேர்த்துக்கலாம். எப்பயுமே பொரியலுக்கு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு 3 கைப்பிடி அளவு மட்டும் தண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே காய்கறிக்கு வேக வைக்கும்போது தண்ணி ஊற்றி வேக வைக்காமல் இந்த மாதிரி தண்ணி தெளித்து வேக வச்சாதான் காய்கறி கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும். காயோட சத்தும் குறையாமல் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். அவரைக்காய் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே காய் வெந்து வந்துடும். இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையை தோலை உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன். இதை கொரகொரப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4-5 பல் பூண்டு, நான் சின்ன பல் பூண்டுனால 5 சேர்த்துருக்கிறேன், பெருசுனா 2-3 மட்டும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி 1-2 கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா அரைப்பட்டு வரும். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் வச்சு 2 சுற்று சுற்றுனிங்கன்னா இந்த மாதிரி கொரப்பாக அரைப்பட்டு வந்துடும். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ காய் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 4-5 நிமிஷம் தாங்க ஆச்சு. காய் வெந்து வந்திருக்கும். காயை வேக வச்சுட்டு நீங்கள் அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சிங்கன்னா அதுக்குள்ளே காய் நல்லா வெந்திருக்கும். நம்ம தண்ணியோட அளவு கரெக்டாக வச்சதுனால தண்ணி எதுவுமே நம்ம வடிகட்ட தேவையில்லை. தண்ணியும் நல்லாவே வற்றி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொருளை ஒன்றா சேர்த்துக்கலாம். முதல்ல வெங்காயம் மிக்ஸை சேர்த்துட்டு மேலே வேர்க்கடலை பொடியை தூவிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் தேங்காய் சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி அரைச்சிட்டு வேர்க்கடலை சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. வேர்க்கடலையில் இரும்பு சத்து இருக்கிறதுனால அவரைக்காயில் இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சுருக்கலாம். நம்ம வெங்காயம் சீரகம்லாம் சேர்த்துருக்குறோம், அதோட பச்சை வாசனை போயிட்டு எல்லாம் காய் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. அவ்வளவு மணமாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த டேஸ்டான அவரைக்காய் பொரியலை இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.